இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய 2 வேர்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லலாம்னு இருக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து EITHER, செகண்ட் வேர்டு வந்து NEITHER. ஒரே ஒரு லெட்டர் தான் வந்து செகண்ட் வேர்ட்ல ஆட் அப் ஆயிருக்குது. ப்ரொனன்சியேஷன் ரெண்டுக்குமே வந்து மோரர்லெஸ் ஒரே மாதிரி தான் வரும், என்ன தவிர. ரெண்டுமே வந்து அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும், பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்மள சிலர் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனும் ஃபாலோ பண்ணாம பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனும் ஃபாலோ பண்ணாம நம்மளோட ப்ரொனன்சியேஷன் நம்ம டிஃப்ரெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ட்ஸை ஈதர் நீதர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈ நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 2 வேர்ட்ஸை யூகேல பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஐதர் நைதர். ஸோ இதுதான் வந்து இந்த வேர்ட்ஸோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். நம்ம வந்து ரெண்டுல எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், மேக்சிமம் பிரிட்டிஷ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதாவது நைதர் ஐதர். ஆனா நம்மள சிலர் என்ன மிஸ்டேக் விடுறோம் அப்படின்னு சொன்னா, we see only the spelling. நம்ம ஸ்பெல்லிங்கை மட்டும் பார்த்துட்டு EI அப்படின்னு சொன்னா ஏய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் நெய்தர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏய் சவுண்ட் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ராங். ஸோ these 2 words have to be pronounced either neither or either neither. Hope you understand.